அல்லேலூயா. நாங்கள் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து ஆண்டவர் எங்களை ஜெருசலேமுக்கு அழைச்சி 8 வருஷமாக நாங்கள் மிஷினரியாக இஸ்ரேலில் ஜெருசலேமில் அங்கே வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், மிஷினரியாக இருக்கோம். அங்கே இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 6 months ஆண்டவர் கொடுத்த அழைப்பினால பல தேசங்களுக்கு சென்று அந்த சுரமண்டலத்து ஆராதனையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் அங்கே யாருக்கா விருப்பம் வந்து அவங்களுக்கு அந்த சுரமண்டலத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 70 பேர்கிட்ட சுரமண்டலம் வாங்கி அவங்களெல்லாம் சுரமண்டல ஆராதனை செய்கிறாங்க. அதே போல் நான் நாங்கள் கனடா போனப்போ பாஸ்டர் சோதிக்கிட்ட சொல்லியிருந்தோம். அவர் சொன்னார் ஜூலையில் வாங்க கண்டிப்பாக. நான் சொன்னேன் மேபி நாங்கள் இஸ்ரேல் போயிடுவோம் பாஸ்டர், இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வருவோம்னது. கர்த்தர் சித்தம் நாங்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சித்தம். ஸோ அங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ போக முடியல. அப்போ சொன்னேன் பாஸ்டர் சோதிக்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நாங்கள் இன்னும் இந்தியாவில் தான் இருக்கணும், அப்போ கண்டிப்பாக வாங்க இலங்கையை நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து இலங்கையை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னப்போ கண்டிப்பாக வருவோம் பாஸ்டர்னு சொல்லிட்டு கடந்த 3 நாட்களாக நாங்கள் கொலம்போல டிஃப்ரெண்ட் சர்ச்சில் போய் சுரமண்டலத்தினாலும் எக்காலங்களெல்லாம் ஆசீர்வதித்தோம். இன்னைக்கு இந்த சபைகளில் இந்த போதகளை கூடுகைக்கு நடுவில் இந்த சுரமண்டலத்தை வச்சும் எக்காலத்தை வச்சும் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாங்கள் ரொம்ப நாள் 9 வருடங்கள் இஸ்ரேல் தேசத்தில் இந்த ஸ்ரீலங்காக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். අවුරුදු 9ක් ඊශ්‍රායල් දේශයේ සිට අපි ශ්‍රී ලංකාවට යාත්‍රා කළා. தேசங்களுக்காக ஜெபிக்கிறது தான் எங்களுடைய வேலை. අපගේ වැඩය දේශයන් දෙසා යාත්‍රා කිරීමයි. நம்ம අන්දරங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா நமக்கு பதிலளிக்கிறார். රාශිගතව දකින දෙවියන් වහන්සේ අපට ප්‍රතිඵල දෙනසේක. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මිෂ්ඨකම සොයන විට மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். අනිකුත් සියලු දේ දෙනු ලබනවා. நாங்க இந்த வேர்ல்ட் மேப்பை வச்சு ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிப்போம். අපි ලෝකයේ සිද්ධියම තබාගෙන සෑම රටකටම යාත්‍රා කරනවා. அப்படி ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள போகும்போது தேவனுடைய மகிமையை நாங்க வெளியரங்கமா பார்க்கிறோம். අපි සෑම දේශයන් තුළට යන විට දෙවියන් වහන්සේගේ මහිමය අපි දකිනවා. நீங்க எங்களை எல்லாரை விட மூத்த ஊழியக்காரர்களா இங்க அமர்ந்திருக்கிறீங்க. මේ ස්ථානදී වැඩිහිටි ශ්‍රේෂ්ඨ දේවදාසයෝ සිටිනවා. எங்க கிட்ட ஒரே ஒரு செய்தி இருக்கு. අපි ගාව එක පණිවිඩයක් තියෙනවා. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். අපි කැඳෙව්වා වූ දෙවියන් වහන්සේ විශ්වාසවත්. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். අපේ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. நம்முடைய தலைமுறைகள் நின்று அவரை வாழ்த்தும். අපි ඒ නිසා අපේ දෙවියන් වහන්සේට ගෞරව දෙනවා. நம்முடைய சந்ததி அவரை போற்றும். අපගේ පරම්පරාව ස්වාමීන්ට නමස්කාර කරයි. நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ස්වාමීන් අපි අත්හරින්නෙත් නැහැ, ආක දමන්නෙත් නැත. நமக்காக வைக்கப்பட்ட அந்த கோல்ல மாத்திரம் நம்ம நோக்கி ஓடும்போது දෙවියන් වහන්සේ අපට තැබුවා වූ ඉලක්කය කරා අපි ගමන් කරන විට அவர் தடைகளை உடைக்கிறார், උන්වහන්සේ බාධා කඩනවා, தேவைகளை சந்திக்கிறார், අවශ්‍යතාවය සම්පාදනය කරනවා. போக வேண்டிய இடத்திற்கு நம்மளை கொண்டு ස්වාමීන් செல்கிறார். වහන්සේ යා යුතු තැන් වලට අපි ගෙනියනවා. ஹalleluya. ஹalleluya. என் கூட அக்ரி பண்றீங்களா? කීදෙනෙක් ආසමක நம் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ අපි මඟ පෙන්වයි. ஆமென் ආමෙන්. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් යාපා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් යාපා. அவர் கிருபை என்றும் உள்ளது. ස්වාමීන්ගේ කරුණාව සදාකාලිකයි. எத்தனை பேர் சுரமண்டலத்தை பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரியும் பாஸ்டர் சோதி பார்த்துருக்காங்க, அப்புறம் பாஸ்டர் சந்துரு, கொஞ்சம் பேர் நம்ம பார்த்துருப்பீங்க. பைபிளில் தாவீது வாசித்த சுரமண்டலம். පාස්ටර් සෝදී, පාස්ටර් චන්ද්‍රු එම බයිබලයේ ඔබ ඒ දාවිද් ගායනා කළා වූ දේවල් ඔබ දැකලා ඇති. தாவீது சவுலுக்காக சுரமண்டலத்தை வாசித்த போது දාවිද් සවුල් වෙනුවෙන් ඕ තූර්ය නාද ගායනා කරපු වෙලාවේ அவனை பிடித்திருந்த அசுத்தாவி விலகி ஓடினது. ඔහු තුල තිබිච්ච දුෂ්ට ආත්මය පාව ගියා. இன்றைக்கு நம்ம தேசத்தை பிடித்து வைத்திருக்கிற அசுத்தாவி விலகி ஓட போகுது. අද අපේ දේශයේ අල්ලලා තියෙන දුෂ්ට ආත්ම පිටට යන්න යනවා. நம்ம பட்டணத்தை பிடித்து வைத்திருக்கிற அசுத்தாவி விலகி ஓட අපගේ போகுது. නගරය අල්ලගෙන තිබෙන අසුද්ධ ආත්මය පිටතට යයි. கர்த்தர் நம்மளை விடுவிக்க சித்தமா இருக்கிறார். ස්වාමීන් අපිව නිදාස් කරන්න බල සම්පන්නයි. ஹalleluya. හalleluya. ரெவலேஷன் 5:8ல சொன்னது போல එලිදරව් පයේ කියා තිබෙන විදියට பரலோகத்துல 4 ஜீவன்களும்
ස්වර්ගයේ ජීවමාන සත්ත්වයන් 24 மூப்பர்களும் වැඩිමාල් 24 දෙනයි. தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு ඔවුන්ගේ තූර්ය නාද අරගෙන නමස්කාර தேவனை කළා. துதித்தார்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළා. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக ස්වර්ගයේ කරනු ලබන්නාසේ පොළවේ කරනු ලබනවා. அவர் துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறார். උන්වහන්සේව නමස්කාර කරන තැනට நம்மத்தில் දෙවියන් அவர் වහන්සේ அசைவாடி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ සක්මන් කරනවා. ஏன் தெரியுமா? ඇයි? சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது அவருக்கு பிரியம். සහෝදරයෝ එක්සත්ව වාසය කිරීම කොච්චර அது ලස්සනද? ஆரோனுடைய சிரசுல வடிந்து ஓடுகிற பரிமள தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. ඒක ආරෝන්ගේ රැවුල දිගේ පැමිණෙන්නා වූ ඒ තෛලයට සමානය. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நாம் இணைந்திருக்கிறோம். අද සේවක අපි එක්සත් වෙලා ඉන්නවා. இதுல தேவன் மாத்திரம் தான் மகிமைப்பட போகிறார். දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වෙන්න යනවා. அவர் ராஜ்யம் மாத்திரம் தான் கட்டப்பட போகிறது. ස්වාමීන්ගේ රාජ්‍ය ගොඩනගනු ලබනවා. தேவனுடைய வல்லமை மாத்திரம் வெளியரங்கமாக දෙවියන් போகிறது. වහන්සේගේ බලය එළිදරව් වෙයි. துதிகளை அவருக்கு செலுத்துவோம். නමස්කාරය උන්වහන්සේට දෙමු. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று අපි கொஞ்ச நேரம் හැමෝම නැගිට ஆண்டவரை නමස්කාර කරමු. ஹalleluya. හලෙලූයා. இப்ப நம்ம ஒரு ஹீப்ரூல ஒரு பாட்டு பாட போறோம். අපි ගීතිකාව ගායනා කරන්න යනවා. உங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கா? ඔබට ආසාව ඇති ඉබ්‍රෝ භාෂාවේ எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? අපිත් එක්ක ගායනා කරන්න. ஆம் இஸ்ராயல் ஹாய். ஆம் ආම් இஸ்ராயல் ඊශ්‍රායල් ஹாய். කායි. வெரி குட் பாஸ்டர், தேங்க் யூ so much. ஆம் இஸ்ராயல் ஹாய். ආම් ඊශ්‍රායල් කායි. நீங்களும் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ඔබ ඒ කියනවා නම් සන්තෝෂයි. ஆம் இஸ்ராயல் ஹாய் ආම් ඊශ්‍රායල් කායි. அப்படின்னா இஸ்ரவேல் ஜீவிக்கிறது. ඊශ්‍රායල් ජීවමානයි. ஓதா அவினு ஹாய். හොදායි ආයු කායි. ஓதா හොදායි அவினு අවිනු ஹாய். ක්‍රායි. பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். පියාණන් දෙවියන් වහන්සේ ජීවමානයි. யெஷுவா ஹாய் යේෂුවා කායි. அப்படின்னா இயேசு ஜீவிக்கிறார். යේසු ජීවමානයි. அவர் ஜீவிக்கிறபடினால் நான் பிழைத்திருக்கிறேன். උන්වහන්සේ ජීවමානයි අපි ජීවමානයි. இந்த மூன்று வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப பாட போறோம். අපි නැවත නැවත ගායනා කරන්න යනවා. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர் ஜீவிக்கிறார். උන්වහන්සේ ජීවමානයි. நம்மளை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை උන්වහන්සේ අපි ආරක්ෂා කරන තැනට என்று சொல்லி நாம் பாட போறோம். අපි ගායනා කරමු. நம்ம பாடும்போது ගායනා කරද්දී நம்ம பட்டணத்தை சுதந்தரிக்க போறோம். අපි නගරය අත්පත් කරගන්න යනවා. அன்னைக்கு யோசுவா ஜெஹோசபாத் சுதந்தரித்தது போல යෝෂුවා ජෝසපාත් රජ උරුම කරගත්තා වගේ ஜெஹோசபாத் சுதந்தரித்தது போல යෝසපාත් ජයගත්තාසේ நாம இன்னைக்கு சுதந்தரிக்க போறோம். අපි නගරය பட்டணங்களையும் தேசங்களையும் கர்த்தர் கொள்ளை கொள்ளையா உங்களுக்கு கொடுக்க போறார். නගරය දේශයන් අපට උන්වහන්සේ කොල්ලයක් වගේ දෙන්න යනවා. ஆமென் ආමේන්. ஆமென். ආමේන්. I'm Israel high. I'm Israel high. I'm Israel, I'm Israel, I'm Israel high. I'm Israel high. I'm Israel high. I'm Israel, I'm Israel, 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 I'm Israel high. ஒரு விஷயம் பண்ண போறோம். விசுவாசத்தோட ஒரு விஷயத்தை செய்ய போறோம். ஒரு விசுவாசத்தோட நாம ஒரு விஷயத்தை செய்ய போறோம். ඇදෙල්ලෙන් යමක් කරන්න යනවා. ஆம் இஸ்ராயல் ஹாய். ආමිස් ඊශ්‍රායල් කායි. நீங்க இந்த ஹாய் அப்படின்னு சத்தம் கேக்குதுல்ல, කායි කියන සද්දය ඇහෙනව නේද? அப்ப நீங்க ஹே சொல்ல போறீங்க. ඒතර ඔබ කියන්නේ හේ. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஆம் இஸ்ராயல் ஹாய் சொல்லும்போது ආම ඊශ්‍රායල් පායි කියද්දී ஹே சொல்ல போறீங்க. හේ කියන්න ඕනේ. சத்தமா சேர்ந்து சொல்லமா? සද්දෙන් කියනවද? நம்ம ஒருமனப்பட்டு செய்யும் போது நம்ம தேசத்தை சுதந்தரிக்கலாம். එක්සත්ව කරද්දී දේශය උරුම කරගන්න. அதுதான் சாவி. ඒක තමයි ஆமென். ආමේන්. ஆம் இஸ்ராயல் ஹாய். ආම් ඊශ්‍රායල් කායි. Thank you pastor. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? One more time. ஆம் இஸ்ராயல் ஹாய். කියන්න. Amen. Let's go. I'm Israel high. Hey, I'm Israel high. Hey, I'm Israel, I'm Israel, I'm Israel high. I'm Israel high. Hey, I'm Israel high. Hey, I'm Israel, I'm Israel, I'm Israel high. I'm Israel, I'm Israel,
Yeshua Chai, Yeshua Chai, Yeshua, Yeshua, Yeshua Chai, Yeshua Chai, Yeshua Chai, Yeshua, Yeshua, 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 Yeshua Chai. Am Israel Chai, אם לא נשכח תמיד להיות מאוחדים. עם ישראל חי, ויהיה להיות בירידות גם בשעות הכי קשות. הקדוש ברוך הוא שומר עלינו, אז מי יכול עלינו? כי אין לנו עוד מדינה, אז זה שלום בינינו, שמור על ילדינו, כי לא עוד האמונה. עם ישראל, עם ישראל חי. עם ישראל, עם ישראל חי. עם ישראל חי. עם ישראל חי. היי! עם ישראל, עם ישראל, עם ישראל חי. עם ישראל חי. עם ישראל חי. עם ישראל, עם ישראל, 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 עם ישראל חי. עם ישראל חי. עוד אבינו חי. ישוע חי. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් යාපත් கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් යාපත් சோ நம்ம அவர் கிருபை என்று சொல்லுவோம். වහන්සේගේ කරුණාව සදාකාලිකයි. கர்த்தர் நல்லவர் சொல்லும்போது நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து මම ස්වාමීන් යාපත් அவர் කියලා කියන්නේ ඔබ கிருபை කියන්නේ. என்று சொல்ல போறீங்க. උන්වහන්සේගේ කරුණාව සදාකාලිකයි. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන්ගේ කරුණාව සදාකාලිකයි. அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல போறீங்க. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් යාපත් ஆமென். ஹalleluya. හalleluya. நம்ம ஒரு ஆக்ட் ஒன்னு பண்ண போறோம். දැන් අපි තවත් ක්‍රියාවකින් කරන්න යනවා. ரோமர் 16 රෝම 16 ரோமர் 16:20 රෝම 16:20 The God of peace சமாதானத்தின் தேவன் සමාදානයේ දෙවියන් වහන්සේ will soon crush the Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம் காலின் கீழே மிதித்து போடுவார். සමාදානයේ දෙවියன் වහන්සේ ඉක්මනින් සාතන්ව තමාගේ පාද යටට அவருடைய ஊழியக்காரர் என்கிற சுதந்திரத்தின் நிமித்தம் උන්වහන්සේගේ සේවකයන්ගේ උරුමය ஆண்டவர் சொன்னாரு, උන්වහන්සේ කිව්වා sit at my right hand, මගේ දකුණු පැත්තේ සිටමින් என்னுடைய வலது பாரிசத்துல உட்காரு, මගේ දකුණු පැත්තේ වාඩි වන්න சாத்தானை உன் காலின் கீழ் போடும் வரை. සාතන්ව ඔබේ පාදේ යටට இங்க දමන්න. ரோமர்ல சொல்றாரு, රෝමේ කියනවා சமாதானத்தின் தேவன் සමාදානයේ දෙවියන් වහන්සේ சாத்தானை நம் காலின் கீழ் போடுவார். යක්ෂයාව අපේ පාද යටට කියනවා. ஹalleluya. හalleluya. நாம தேசத்தை சுதந்தரிக்க கூடாமல் தடை பண்ணுகிறவனை, අපගේ දේශය උරුම කරගන්න බැරි බාධා කරන நம்ம සාතන්ව பட்டணத்தை சுதந்தரிக்க கூடாமல் தடை பண்ணுகிறவனை අපගේ නගරය බාධා කරන සාතන්ව கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ස්වාමී වූ යේසුස් වහන්සේ நம்முடைய பாதத்தின் கீழ் අපගේ පාද යටතට நசுக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். වහන්සේ ඔවුන් පාගන්න යනවා. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு அவனை நசுக்கலாமா? ඔබ එක්සත් ஒரு වෙන சின்ன පාගන්න. ஆக்ட் சிறு பிள்ளை போல நம்ம மாறிடலாம். පොඩි ළමයි වගේ වෙන්න. கிரஷ் கிரஷ்னு சொல்ல போறோம். ඔබ පාගන්න පාගන්න. சாத்தானை மிதித்து போடுகிறேன்னு சொல்ல போறோம். සාතන්ව පාගන්න ஐ යනවා. கிரஷ் මම සාතන්ව පාගන්න. சாத்தானை மிதித்து போடுகிறோம். සාතන්ව පාගනවා. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நான் 1 2 3 சொல்லும்போது ஒருமனப்பட்டு நம்ம ஜம்ப் பண்ண போறோம். අපි එක්සත්ව ඔක්කොම එකට උඩ පනින්න. உங்களுடைய ஜம்ப் அவன் கழுத்துல போய் நசுக்கணும். ඔබ පනින විට සාතන්ගේ බෙල්ලෙන් ඔබ පල්ලයට වැටෙන්න. உங்களுடைய கோல் எப்படிப்பட்ட கோல் தெரியுமா? ඔබගේ සැරෑටිය කොමද? கொள்ளிவாய் சர்ப்பங்களை விழுங்கக்கூடிய கோல். ඔබගේ සැරෑටිය ඒ පිත්තල
සර්පයාව විනාශ කරන්න පුළුවන්. கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் கோல் ස්වාමින් වහන්සේ දීති වෙන්නා වූ பார்வோன் ආධිපත්‍ය සැරෑනිය பார்வோன் அனுப்புகிற கொள்ளிவாய் சர்ப்பங்களை පාරාව එවන්නා වූ විසකුරු සර්පයන් விழுங்குற கோல். ඒ සැරෑනියක විනාශ කරනවා. ஹalleluya. හalleluya. I am so excited. යක්ෂයාව පාගන්න පුළුවන්. கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரத்தின் கோல் ස්වාමින් වහන්සේ ඔබේ අතර දුන්නා වූ සැරෑනිය பார்வோன் அனுப்புகிற கொள்ளிவாய் சர்ப்பங்களை පාරාව එවන්නා වූ විසකුරු සර්පයන් விழுங்குகிற கோல். ඒක විනාශ කරන සැරෑනිය அந்த அதிகாரத்துல ඒ බලෙන් அவனுடைய கழுத்து மேல நசுக்கி සාතාන්ගේ බෙල්ලෙන් අපි විනාශ කරනවා. அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் விழுங்க பண்ண போகுது. ඒ සර්පයන්ව නැති කරන්න යනවා. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக එක්සත් වෙන්න crush your Satan. යක්ෂයාව පාගන්න. crush your Satan. යක්ෂයාව පාගන්න. என் பட்டணத்தை பிடிச்சு வச்சிருக்கிற சாத்தானே මගේ නගරේ අල්ලවලා තියෙන යක්ෂයා ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் යේසු நாமத்தினால වහන්සේගේ නාමයෙන් நாங்கள் ஊழியக்காரர்களாக සේවකයන් වන අපි ஒருமனப்பட்டவர்களாக එක්සත්ව எங்க தேசத்தின் மேல உன் கையை வைத்திருக்கிற අපේ பிசாசு දේශය මත තියෙන යක්ෂයා சமாதானத்தின் தேவன் සමාදානයේ දෙවියන් அவர் கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல අපට දුන්න බලය உன் අනුව கழுத்துல குதிக்கிற இயேசுவின் நாமம் යේසුස්ගේ නාමයෙන් නුඹව විනාශ කරනවා. குதிங்க எல்லாரும் குதிங்க හැමෝම அவன் கழுத்துல குதிங்க இயேசுவின் நாமம் ஆமென் යේසුස් වහන්සේගේ இயேசுவின் நாமத்தினால යේසුස්ගේ Crush your නාමයෙන් Satan. යක්ෂයාව Under your පාගනවා. feet. යක්ෂයාව Crush your පාගනවා. Satan. Under your යේසුස්ගේ feet in the නාමයෙන් name of Jesus. පාගනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. Rabalaba shandara Hallelujah. baba. உங்க நாமம் உயரணும் என்று சொல்லி அவர் ඔබගේ உயர்த்தலாம். නාමය එසවේවා. எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். උන්වහන්සේගේ නාමය ඔසවමු. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம்
அவருடைய ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படுவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுவதாக. ஸ்ரீலங்கா இயேசுவுக்கு சொந்தம், ஸ்ரீலங்கா இயேசுவுக்கு சொந்தம். ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு பட்டணமும் இயேசுவின் ராஜ்யத்திற்கு சொந்தம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் உயரப்படுவதாக. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசலாமா? நமக்கு விரோதமா இருக்கிற செங்கடலை கர்த்தர் முறிக்கிறார், செங்கடலை பிரிக்கிறார். நமக்கு முன்பாக அவர் செல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டவரை பார்க்கும்போது இயற்கை வழிவிடுகிறது, இயற்கை வழிவிடுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டவரை பார்க்கும்போது இயற்கை நமக்கு வழிவிடுகிறது. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்ப நம்ம எக்காலங்களை ஊத போறோம். 7 எக்காலங்களை ஊத போறோம். நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்ட கையெழுத்தை போடும்படிக்கு, அவர் குலைத்து போட்டதை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்ம 7 எக்காலங்களை ஊத போகிறோம். நம்ம 1லிருந்து 6 முறை எக்காலங்களை ஊதும் போது மௌனமா ஜெபிக்க போறோம். 7வது முறை காலம் ஊதப்படும் போது அந்நிய பாஷையில பேசி கரங்களை தட்டி எரிகோ கோட்டையை விழ தள்ள, எரிகோ கோட்டையை கீழே விழ பண்ண போகிறோம். அவர் நமக்கு முன்பாக செல்ல போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். ආරම්භදී ස්වාමින් වහන්සේ ආසත් அவர் உருவாக்கும் தேவன். උන්වහන්සේ මැවීමේ දෙවියන් වහන්සේ புதிய காரியங்களை நமக்காக உருவாக்கி கொடுக்கிறார். අප වෙනුවෙන් අලුත් දේවල් කරනවා. 2ாம் காலம் දෙවැනි ඔරණෑව. அவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கிறார். උන්වහන්සේ අන්ධකාරය ආලෝකය වෙන් කරන සේක. சாத்தானை நம்முடைய காலின் கீழ் கொண்டு வந்து மிதித்து விட்டார். සාතාන්ව අපගේ පාද යටට ගෙනලා බෑගුවා. நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். ධර්මිෂ්ඨකමේ සූර්යා නුඹ කෙරේ බැබලෙනවා. 3ாம் காலம் 3වෙනි ඔරණෑව. அவர் 3ாம் நாளில் உயிர்ப்பித்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, 3වෙනිදා උන්වහන්සේ නැවත නැගිට්ටා වූ බලය, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்முடைய திருச்சபைகளுக்குள்ள அனுப்புகிறார். නැවත නැගිටීමේ බලය අපේ සභාවට යවනවා. அனுப்புகிறார். ස්වාමීන් නැවත බලය යවනවා. உயிரடைவீர்கள். ඔබ ප්‍රාණවත් වෙනවා. 4ாம் காலம் 4වෙනි ඔරණෑව.
பண்ணுகிற தேவன். ආරෝන්ගේ සැරෑටිය දළුලන්නට සැලැස්සුවා. காய்ந்து போன கட்டையை වියලුණා වූ පැලෑටිය அதை பூ பூத்து காய் காய்த்து வாதுமை கொட்டைகளை கொடுக்க பண்ணுவார். උන්වහන්සේ මල් දෙමින් පළ දෙමින් இது ஆரோனுடைய சுதந்திரம். මේක ආරෝන්ගේ උරුමය. ஊழியக்காரனுடைய சுதந்திரம். සේවකයාගේ උරුමය. கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමීන් කියනවා உன் கோலை துளிர்க்க பண்ணுவேன். නුඹේ සැරෑටිය පළ உன் දෙන්නට கோலை துளிர்க்க සැලැස්සුවා. பண்ணுவேன். නුඹේ සැරෑටිය පළ உன் கொம்பை දරනවා. உயர்த்துவேன். නුඹේ අග ඔසවන්නමි. ஐந்தாம் காலம் පස්වෙනි ඔරණෑව. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் ඔව් මාගේ නාමය දන්න නිසා அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ඔව් ඉහළ ස්ථානයේ තබමි. ஊழியக்காரனையும் அவன் குடும்பத்தையும் සේවකයා ඔබේ පවුල අයව கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ස්වාමීන් ඉහළ තබන්න යනවා. அவருடைய கனம் ගෞරවය அவருடைய கனம் ගෞරවය கனப்படுத்தும். அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். මහිමය එළිදරව් වෙනවා. ஆறாம் காலம் 6 වෙනි ඔරණෑව. அவர் ஆறாம் நாளில் மனுஷனை உண்டாக்கி 6 වෙනි දවසේ මනුෂ්‍යව මවා அவனுக்குள்ள அவருடைய சுவாசத்தை அனுப்பினார். උන්වහන්සේගේ ජීවන උස්ම அவன் එළුසේක. ஜீவாத்துமாவானான். ඔව් ජීවමාන ප්‍රාණයක් වුණා. நித்திய ஜீவனை அனுப்புகிறார். සදාකාල ජීවනය. நித்திய ஜீவன் සදාකාල ජීවනය. நித்திய ஜீவனை அனுப்புகிறார். සදාකාල ජීවනය වෙනවා. ரூஹ் கதோஷ் මවන දෙවියන් breath of God යනාසික බලය. அவருடைய சுவாசம் උන්වහන්සේගේ උස්ම நித்திய ஜீவனை அனுப்புகிறது. සදාකාල ජීවනය ඇති කරනවා. இப்ப நம்ம ஏழாம் காலத்தை ஊத போறோம். දැන් අපි 8 වෙනි ඔරණෑව පිමින යනවා. நாம் ஆர்ப்பரித்து අපි ප්‍රශංසා කරමු. அந்நிய பாஷைகளை பேசி අන්‍ය භාෂාවෙන් කතා කරමු. கரங்களை தட்டி අත්පොලසන් දෙමි. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அலங்கத்தை இடிக்க போகிறோம். අපට විරුද්ධව තියෙන බලකොටු எரிகோ කරන්න கோட்டையை යනවා. இடிக்க போகிறோம். යරිකෝ පවුලු කැඩෙනවා. விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையாக செல்ல போகிறோம். ඇදහිල්ලෙන් ප්‍රකාශ කරමු. இதோ பெற்றுக்கொள்ளுங்க ஏழாம் காலம். ලබා ගන්න ඔරණෑවෙන් පස්සේ බාධා කඩන තරන් වාසේ ඉස්සරහින් යනවා. බාධා කරනා உங்களுக்கு விரோதமாய் இருந்த எழும்பின எரிகோ கோட்டையை නුඹට විරුද්ධව තිබිච්ච යරිකෝ පවුලු කැඩුවා. යරිකෝ පවුලු වැටුණා. ජය වේවා. ජය වේවා. ජය වේවා. ජය වේවා. அவர் தண்ணீர்களை உடைக்கிறது போல උන්වහන්සේ පවුලු எரிகோ කඩන්නාසේ கோட்டையை உங்கள் தடைகளை உடைத்து යරිකෝ පවුලු போட்டார். කඩලා ඉවරයි. சாந்தாரா பரா ආලාබරා සකරලබරලබරබරා ஷாலபரா பரா බරබර කරබරකරබරබරබරා தேவ வல்லமை දේව බලය දේව බලය රකබරබරබා සබගෝරෝ බෝරෝ බරකබරා සියානබරර කෝරබරා மகிமை 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 வெளியரங்கமாக නමස්කාර කරනවා தாராபாட சாந்தாரா பாபா பாபா யாந்தராபாட நம் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம எட்டாம் காலம் ஊத போறோம். நம்பர் 8 என்றால் புதிய துவக்கம். அவர் புதிய வாசல்களை திறக்க போகிறார். புதிய ரசம், புதிய மழை, புதிய தானியத்தால் நிரப்ப போகிறார். புதிய வாசலுக்குள்ள உட்பிரவேசித்து கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ස්වාමීන් තබා තියෙන උරුමය ඔබ ලබා ගන්න. கொள்ளுங்கள் எட்டாம் காலம். ඔබට උපකාර කරයි.
ඔසවමින් இப்போ உங்க மேல ஆரோனிக் பிளஸிங்க பேச போகிறேன். ස්වාමීන් වහන්සේ අපිට කතා කරන්න යනවා. என்னாகமம் 6:24-25 படி ගණන් කතාව අයේ 24 கர்த்தர் தமது மகிமையை உங்கள் மேல் பிரகாசிக்க ස්වාමීන්ගේ මහිමය ඔබ කෙරේ බබලවා. அவர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க උන්වහන්සේගේ මූණ ඔබ කෙරේ அவர் තබා. மகிமையின் மேல் மகிமையை காண பண்ணுவார். මහිමෙන් මහිමයට ගෙනියනවා. கரங்களை உயர்த்தினபடி දෑත් ඔසවලා ලබා பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ගන්න. יברכך אדוני וישמרך